இன்னைக்கு நான் எங்க ஊர் நர்சரிக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஒரு செடி வச்சிருந்தாங்க. அது என்ன செடின்னு கேட்டேன். அது வந்து மரிக்கொழுந்து செடின்னு சொன்னாங்க. இத பார்க்கறதுக்கு இலையெல்லாம் கிள்ளு பத்திரம் செடி மாரியே இருந்துச்சு. நான் அந்த காலத்துல இருந்த மாரி அந்த மரிக்கொழுந்து இல்லையா? அது வந்து தண்டுலாம் ஸ்டிஃபா இருக்கும். துளிர்ல மட்டும் கொஞ்சம் மொத்தமாவும் இருக்கும். இது மாரி ரொம்ப ஊசி ஊசியாலாம் இருக்காது. அது காஞ்சு போனா கூட மடிச்சு துணிங்க கூட வச்சா கூட அது நல்ல வாசனை அடிக்குமே. அது மாரிலாம் கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வந்து இப்பலாம் வர்றதில்ல. இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இங்க வந்து நிறைய ஸ்ட்ராபெரி செடிலாமும் வச்சிருந்தாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி இருக்க ரியல் பூச்செடி ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த பூவை பார்க்கறதுக்கு எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. இது கலரும் இது அழகும். இது வரைக்கும் நான் இட்லி பூ செடியில ரெட்டு எல்லோல பூ பூக்கிற செடி தான் பார்த்துருக்கேன். இங்க வந்து பிங்க் கலர்ல பூ பூக்கிற செடியும் இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த செடியோட இலையை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டதுக்கு இது வந்து வில்வ செடின்னு சொன்னாங்க. இதுல இருக்க இலைங்கெல்லாம் 5 இலை 7 இலை அப்படி இருக்குமா. இதோட விலையும் 700 இருந்து 800 900 இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா நான் இந்த வெட்டுக்காய பூண்டு செடியை தான் கரிசலாங்கண்ணி செடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து ஹெர்பல் செடிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி செடியை காட்டினாங்க. அதுலயே அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி எனக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் கேசவர்த்தினி செடி ஒன்றும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த ஹெர்பலையும் வாங்கின்னு வீட்டுக்கு வந்தேன். இயற்கையை நேசிப்போம்.